வார்த்தை நம்மளோட பேசக்கூடாது சொன்னா, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். இன்றைக்கு நீங்க எந்த காரியத்தில் வெறுமையாய் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கட்டாயம் நிரப்புவார். சங்கீதத்தின் புஸ்தகம் 81:10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன். எதனால? அல்லேலூயா. நிறைய பேர் ஆகாரத்தால, அல்லேலூயா, நல்ல ஒரு சுவையான உணவால என்னை நிரப்புங்க ஆண்டவர். அப்படி இல்லை. உன் வாயை வார்த்தையால் ஆண்டவர் நிரப்புவார். உன் வாயை ஆண்டவர் வார்த்தையால் நிரப்புவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நீ என்ன காரியம் எனக்கு குறைவுன்னு சொல்லி வந்திருக்கிறியோ, ஆண்டவர் இன்றைக்கு நிரப்ப போகிறார். ஆண்டவர் சொல்றார், உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. அவர் கட்டாயம் உன் வார்த்தையை நிரப்புவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம காரியங்கள், நம்ம சபையில் அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காரியத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்க்குறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் கட்டாயம் ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நீங்க என்னெல்லாம் குறைவா வந்திருக்கிறீங்களோ, அல்லேலூயா, இது எனக்கு இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கட்டாயம் இன்னைக்கு நிரப்புவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா நிரப்புவார். அல்லேலூயா. நீங்க அவர் சமூகத்துல வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் சமூகத்துல வந்து காத்திருக்கிற உங்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் இன்றைக்கு நிரப்புவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தந்தார். அல்லேலூயா. எனக்கு தந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் பேசிட்டு இருந்தேன், ஒரு சபையில போய் பேசிட்டு இருந்தேன். ஆவியானவர் திடீர்னு ஒரு 3 நபர்களை குறித்து என்னோடு பேசினார். ஒரு 3 நபரை காண்பித்தார். நான் ரொம்ப நேரமா அதை அடக்கி வச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே, ஆன்லைன்ல போகுது, ஆண்டவரே லைவ்ல போயிட்டு இருக்குது, நான் எப்படி சொல்றதுன்னு. லைவ்ல போறவங்களுக்கு தான் உன்னை பேச சொன்னேன்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நான் ரொம்ப அதை அடக்கி வச்சுட்டு இருந்தேன். ஆனா 3 பேர் சொன்னார். ஒரு பிள்ளைக்கு கேன்சர்னால பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைய ஆண்டவர் இப்போ தொடராருன்னு சொல்லுன்னு சொல்லி சொன்னார். ஒரு பிள்ளை கர்ப்பத்தின் கனி இல்லாம கவலைப்படுறதுனால அந்த பிள்ளை பேரை சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்னொரு பிள்ளைக்கு திருமணம் நடக்காம குடும்பத்துல போராட்டமா இருக்கு, அந்த பிள்ளை பேரை சொல்லுன்னு சொன்னார். எனக்கு ஆனா பயம்தான், எப்படி ஆண்டவரே சொல்றதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பார்க்க வந்தேன், அவங்க கூட பேசிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, 3 நாளையில ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லுன்னு சொன்னாரு. ஆண்டவரே, நடக்கலைன்னா எப்படிப்பா? அதுவாத ஆன்லைன்ல யாருன்னே தெரியாது, இது பக்கத்துல என் கூட பிறந்த சகோதரன், எப்படி சொல்லிட்டா நாளைக்கு நடக்கலாம் என்ன பண்ணுவான்? வந்து கேட்பானே, 3 நாளை வச்சு எப்படிப்பா சொல்றதுன்னு. நீ சொல்லு. சொல்றது யாரு? சொல்றது யாரு? உன் வாயை விரிவாய் தர வார்த்தையினால நான் நிரப்புவேன். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்தேன். அல்லேலூயா. அது எப்ப ரிசல்ட்னு தெரியாது, ஆனா கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்களும் இன்னைக்கு என்ன காரியத்தை குறித்து வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றார், உன் வாயை விரிவாய் தர வார்த்தையினாலே நான் நிரப்புவேன். அல்லேலூயா. வார்த்தையினால ஆண்டவர் உன்னை நிரப்புவார். அல்லேலூயா. வார்த்தையினால நிரப்பும் போது இந்த தேசத்தை ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார்? வார்த்தையினாலதான். இந்த தேசத்தை ஆண்டவர் உண்டாக்கினது வார்த்தையினால்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:3 வாசிமா. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. 6 வாசிமா. ஆகாய விரிவு உண்டாக கடவுள் என்று சொன்னார்,
அது உண்டாயிற்று. அப்போ தேவன் எப்படி பூமியை உண்டாக்குனாரு? வானத்தை பூமியும் வார்த்தையினால. இன்னைக்கு அதே வார்த்தையை தான் உங்க வாயில போட போறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு தான் சொல்றார், உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. நீங்க போய் ஒரு காரியத்தை இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னா போயிடும். அல்லேலூயா. நீங்க போய் ஒரு வார்த்தை என்ன காரியத்தை சொன்னாலும் சரி, இது செழிப்பாய் வளரட்டும்னு சொன்னா வளரும். அல்லேலூயா. ஆண்டவர் அத்தி மரத்தை பார்த்து பட்டு போவதாக என்று சொல்லி சபித்தார். அவங்க திரும்பி வரும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. அதே அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசு பிடிச்சவங்க தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னா அலகலித்து விழுது. இதெல்லாம் யார் வார்த்தை? ஆண்டவர் உன் வாயில வார்த்தையை வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அல்லேலூயா. எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமான சபைக்கு எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தறினார். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலும் நிரப்பக்கூடியவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் நிரப்புவார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை பார்க்காத, உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையை பார்க்காத. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பிரசங்கத்தை பண்ணும்படியாக ஆண்டவர் சில காரியங்களை ஏவினார். ஒவ்வொரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இயேசு நிறைய அற்புதம் செய்தார். என்னெல்லாம் செஞ்சாரு? குருடனை பார்க்க வச்சாரு. கானா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசத்தை குறைவுபட்டதை அதிகமாக்குனாரு. அப்புறம் மரிச்சவனை எழுப்புனாரு. வேற என்னெல்லாம் பண்ணாரு? நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா குறைவு இருந்தது கானாவு கல்யாணத்துல. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? நிறைவாய் மாற்றினார். அல்லேலூயா. இதுவரைக்கும் பார்க்காத ஒருத்தனை பார்வை அடைய வைத்தார். பாடையில படுத்து போயிட்டு இருக்கிறான், மரித்து போயிட்டான். ஆனா அவனை என்ன பண்ணார்? ஆண்டவர் தொட்டு உயிரோடு எழுப்பினார். மரித்து 4 நாள் ஆன லாசருவை அந்த இடத்துல குடும்பமே என்ன ஆயிடுச்சு? என் தம்பி மரிச்சு போயிட்டான், வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்தார். இன்னைக்கு அதெல்லாம் குறித்து பேசிட்டு வந்தேன். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு நீ என்ன காரியத்துல வந்திருக்கிற? வேதனை. எத்தனை பேர் வேதனையோடு வந்திருக்கிறீங்க? ஏசப்பா யாருமே இல்லையா? அல்லேலூயா. எல்லாருமே வேதனையா தான் வந்திருக்கிறோம். நானே இன்னைக்கு வேதனையா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே என் தலைவலியை குணப்படுத்துங்க ஆண்டவரே. சபையை கட்டி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாகனத்தை கொடுங்க ஆண்டவரே. நிறைய கோரிக்கை ஆண்டவரத்துல வச்சிருக்கிறேன். அப்ப எனக்கும் என்ன உண்டு? வேதனை உண்டு. ஆனா இந்த வேதனையின் மத்தியில தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீ கண்ணீரோடு கூட வந்திருப்பேன்னு சொன்னா உன் கண்ணீரை துடைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. உன்னை இன்றைக்கு எந்த குறைவுல நீ வந்திருக்கிறியோ, கானான் கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது. அந்த காலத்துல திராட்சை ரசம் ரொம்ப முக்கியம். இப்ப எப்படி பிரியாணியோ அப்போ அந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவு இல்லைனாக்கா அந்த கல்யாணத்துல பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்படி ஒரு பிரச்சனை தான் அந்த குடும்பம் சந்தித்து இருக்கிறது. ஆனா அந்த இடத்துல தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றி அந்த குடும்பத்தை ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்தார். இன்னைக்கு நீ என்ன காரியத்துல குறைவுபட்டு வந்திருக்கிற? எது வாழ்க்கையில இல்லைன்னு நினைக்கிற? அல்லேலூயா. என்ன இது வரைக்கும் நடக்கலன்னு நினைக்கிற? அதுல ஆண்டவர் ஒரு நிறைவை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. அதுல ஒரு நிறைவை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்யறது யாருக்குன்னு சொன்னா, எதுவுமே நடக்க முடியாத சூழ்நிலையில என் வேதனை பெருசாயிடுச்சு ஆண்டவரே, எனக்கு வாழ வழி இல்லைன்னு நினைக்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. லூக்காவின் புத்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் உங்களை நிரப்புவார். ஆண்டவர் கட்டாயம் உன் வாழ்க்கையை நிரப்புவார். ராகா லாதா ரபா. இயேசுவின் நாமத்துல எல்லாத்தையும் கட்டி போடுற ஆண்டவர். படிமா. ஆமென். இங்க ஒருத்தன் பன்றிகள் தின்னக்கூடிய தவிட்டினாலே தன் வயிறை நிரப்ப ஆசையா இருந்தான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ராஜாவுடைய பிள்ளை. தனக்கு உண்டான எல்லா ஆசையும் பிரித்து வாங்கி கொண்டு போய் அவன் தூர தேசத்துல போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து விட்டு அவனுக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவன் நினைக்கிறான், பன்றி தின்னுகிற தவிட்டு
தவிட்டினால் என் வயிறை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நாமளும் நிறைய காரியங்கள்ல நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவையில்லாத காரியங்களுக்குள் அழித்து விட்டோம். அல்லேலூயா. நல்ல தருணத்தை என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். நல்ல உறவை என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். இப்படி அநேக காரியங்களினால நம்ம என்ன பண்றோம்? நிரப்ப முடியுமான்னு பார்க்கிறோம். தவிட்டுக்கு என் வயிறு நிரம்பினா போதும் ஆண்டவரேன்னு சொல்லி இங்க கேட்கிறான். ஆனா தன் தகப்பன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி புத்தி தெளிந்து வரும் பொழுது, அல்லேலூயா, எந்த இடத்துல அவனுக்கு புத்தி தெரியுதுன்னு சொன்னா, பன்றி தின்னக்கூடிய தவிட்டை கூட அவனுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவன் யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரன் நல்ல உணவு சாப்பிடுகிறார், இந்த பன்றி தின்னக்கூடிய ஒரு தவிட்டை எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்லி நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். போனாங்க நான் என்ன பண்ணுவேன்? நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன்னு சொல்லி வருகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. யார் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? உங்க தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. தகப்பனோ தன் முப்படியின் மேலே நின்று தன் பிள்ளை வருவான் என்று ஒவ்வொரு நாளும் அங்கலாய்ப்போடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறார். அவன் எங்கிருந்து வருகிறான்? பன்றிகளோடு படுத்துட்டு வராங்க. அல்லேலூயா. பன்னிகளோடு உலாவிட்டு வரான். பன்னியை மேய்ச்சிட்டு அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட வரான். அல்லேலூயா. பக்கத்துல யாரும் போக முடியாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா பன்னி நாட்டம் மேல இருக்கும். ஆனா தகப்பன் எப்படி பார்த்தாருனாக்கா, ஓடி போய் அவனை கட்டி பிடித்து, அல்லேலூயா, முத்தம் கொடுத்து, தகப்பன் அப்படிதான் உங்களை அழைப்பார். அல்லேலூயா. அப்பா உங்க பக்கத்துல வந்தா நீ நாற்றமா இருக்கிறன்னு உன்னை விட்டுட்டு ஓரமா போக மாட்டார். உன்னை குளிக்க வச்சு, தண்ணி கொடுத்து குளிக்க வச்சு, புது ட்ரெஸ் போட்டு குளிக்க வந்து அப்பா என் பிள்ளைய கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி சொல்ல மாட்டார். அந்த அன்பு ஆண்டவருடைய அன்பு அல்ல. நீ எந்த நிலையில இருந்தாலும் என் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா போதும். என் அப்பா வீட்டுக்கு நான் போனா எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறிய ஆண்டவர் உன்னை கட்டாயம் வாழ வைப்பார். அல்லேலூயா. அவனுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அல்லேலூயா. நல்ல ஆகாரங்களை கொடுக்கிறாங்க, புது வஸ்திரத்தை கொடுக்கிறாங்க. ஆண்டவர் அவனை ஒரு அற்புதமான காரியத்தை அவன் தகப்பன் செய்தது போல இன்றைக்கு நீ எந்த நிலைமையில வந்திருந்தாலும் அவன் பன்றியின் தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். ஆனா நல்ல வஸ்திரத்தை கொடுத்து ஒரு சுவையான ஒரு ஆடை அடிச்சு அவனுக்காக விருந்து பண்ணப்பட்டது. அல்லேலூயா. பலவிதமான ஆகாரத்தை அவனுக்கு கொடுத்து ஆண்டவர் நிரப்பினார். அல்லேலூயா. அப்போஸ்தலரின் புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனா உன்னை உண்டாக்கின தகப்பனுக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நீ அழுகிறது யாருக்கும் தெரியாம இருக்கலாம், நீ வேதனைப்படுறதுக்கு யாருக்கும் தெரியாம இருக்கலாம், நீ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சு மறைச்சு வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனா உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் ஒரு சித்தம் இல்லாம இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வரல. அல்லேலூயா. வேதனை நீங்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5:3. அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல சபிரேலையும் அவங்க கணவரையும் என்ன பண்ணிடுச்சு சாத்தான்? அவன் இருதயத்தை நிரப்பிடுச்சு, வஞ்சித்து வைக்கும்படியாக. இன்றைக்கு நாம் எதினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். சாத்தான் உன்னை வஞ்சித்து உன் இருதயத்தை வஞ்சித்து வைத்திருக்கிறானா? வஞ்சனையினாலே நிரப்பி இருக்கிறானா? அல்லேலூயா. நீங்க யாரிடத்திலேயாவது ஒப்புரவு ஆகலைன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் காணிக்கை என்ன பண்ண வச்சுட்டு போய் உன் சகோதரிடத்துல முதல்ல ஒப்புரவு ஆகு. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல வந்திருக்கிறோம், ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறோம். வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருவதற்கு இது ஒரு தடையா இருக்கலாம். அல்லேலூயா. நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஒரு வாட்டி என் நண்பனுக்கும் எனக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம். ஆனா காணிக்க நான் திருவிருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் திருவிருந்து பாத்திரத்தை தொடாதேன்னு சொல்லிட்டார். திருவிருந்து பாத்திரத்தை தொடாதேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நீ திருவிருந்து பாத்திரத்தை தொடனா அவங்கிட்ட மன்னிப்பு கேள்வி சொன்னார். நான் ஒரு தப்புமே பண்ணலையேன்னு சொல்லி ஆவியானவர் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் சொன்னார், இல்ல நீ அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைன்னா திருவிருந்து பாத்திரத்தை தொடாதேன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, என் மேல எந்த தப்பும் இல்லை. ஆனா நான் ஓடி போய் என்ன பண்ணேன், என் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தான். ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி சாரிடான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்து நான் திருவிருந்து பாத்திரத்தை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் திருவிருந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா திருவிருந்து முடிகிற வரைக்கும் அவன் நின்று அழுதுட்டு இருக்கான். அல்லேலூயா. நீ ஒரு தப்பும் பண்ணலதான், உன் மேல எந்த தப்பும் இல்லதான். ஆனா நீ என்ன பண்ணு, மன்னிப்பு கேளு. அல்லேலூயா. மன்னிப்பு கேளு. அல்லேலூயா. உன் இருதயம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கு?
உன் இருதயம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கு? கசப்பு உனக்குள்ள இருக்கக்கூடாது. கசப்பு இல்லாதபடி நீ மற்றொரு இடத்துல மன்னிப்பு கேட்கறதுனால குறைஞ்சு போறது இல்லை. அல்லேலூயா. நீ முதல்ல என்ன பண்ணு? மன்னிப்பு கேளு. சாரின்னு ஒரு வார்த்தை சொல்றதுல உன் இருதயம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறது? சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 5வது வசனம். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் பாத்திரம் நிரம்பி வழியணும்னா நீ முதல்ல என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். சங்கீதத்தின் புஸ்தகம் 31:12. அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வெளியபடியான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையை கட்டாயம் நீ கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. 31. சத்தவனை போல எல்லோராலும் முழுமையாய் மறக்கப்பட்டு உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். அல்லேலூயா. எப்படி இருக்கிற? எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிற. இதான் வாழ்க்கைன்னு நினைச்சேன். அல்லேலூயா. இதான் என் லைஃப்னு நினைச்சேன். ஆனா யார் இல்ல? எனக்கு பார்ட்னரே இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கையே இல்லை. சோர்ந்து போய் வந்திருக்கிற. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கட்டாயம் உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன். ரோமர் 15:13. அல்லேலூயா. ஆண்டவர் கட்டாயம் நீ என்ன காரியத்தை நம்பி இந்த பெதஸ்தாவுக்குள்ள கால் வைத்திருக்கிறியோ கட்டாயம் உன்னுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் ஆண்டவர் மாற்றுவார். உன் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அதான் சொல்றார், உன் சத்துருக்கு முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. இப்ப குறைவாய் வந்திருக்கிற. அல்லேலூயா. மகிழ்ச்சியினால உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. நீங்க வேதனையோடு வந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தினாலோ சமாதானத்தினாலோ உன்னை நிரப்புவாராக. ராபா காலாதாரா. யோபு 8:21. அல்லேலூயா. அவர் சாதாரணவர் அல்லங்க. நம்ம ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். நம்ம ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். நீ கிரகிக்க முடியாத காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய வல்லவர். அல்லேலூயா. நீ யோசிக்காததை உன் கர்த்தர் செய்வார். நீ யோசிக்காததான் ஆண்டவர் செய்வார். அவர்தான் உன் தகப்பன். அல்லேலூயா. நீ இதுவரைக்கும் நினைச்சு பார்க்காதத கர்த்தர் உனக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறார். 8:21. நீ இனி உன் வாயை நகைப்பினாலும் கம்பீரத்தினாலும் நிரப்புவார். அல்லேலூயா. அழுது கொண்டு இருக்கிறியா? வேதனையோடு இருக்கிறியா? உன் வாயை நகைப்பினால் ஆண்டவர் நிரப்புவார். இனி சிரிச்சுக்கிட்டே இருப்ப. அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 31:25. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நிரப்ப வல்லவர். ஆண்டவர் உன்னை நிரப்ப போகிறார். நகைப்பினாலே உன்னை நிரப்ப போகிறார். உன் உதடை கம்பீரத்தினாலே நிரப்ப போகிறார். அல்லேலூயா. வேதனையோடு கண்ணீரோடு கூட வந்திருக்கிற நீ கம்பீரமாய் நடப்பாய். அல்லேலூயா. உன் உதடை ஆண்டவர் கம்பீரத்தினாலே நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அல்லேலூயா. சோர்ந்து போய் வந்திருந்தா ஆண்டவர் உன்னை சத்துவத்தினாலே நிரப்புவார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போய் வந்திருந்தா, பலனே இல்லாம வந்திருந்தா ஆண்டவர் பலனை கொடுத்து உன்னை நிரப்ப வல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 2:28. ஜீவமார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினாலே நிரப்புவீர் என்று. ஆமென். சந்தோஷத்தினாலே ஆண்டவர் நிரப்புவார். அப்போஸ்தலர் 13:52. அல்லேலூயா. ஆண்டவர் கட்டாயம் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார். அவரை தேடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த வேதனை நீங்கி ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா. 13:52. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும்
நிரப்பப்பட்டார்கள். ஆமென். இந்த இடத்துல சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியிலும் நிரப்பப்பட்டார்கள். ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நீ சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உன்னை ஆண்டவர் கட்டாயம் நிரப்புவார். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஆண்டவர் உங்களை கட்டாயம் நிரப்புவார். முதல்ல சந்தோஷத்தினால நிரப்புவார்னு சொன்னேன். அல்லேலூயா. 6:8. சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமென். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பணும் நீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசத்தினால வல்லமையினாலும் நிரப்பப்படணும். அல்லேலூயா. சேவான் அப்படி நிறைந்திருந்ததனால அங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எதுல நிரப்பப்பட்டிருக்கிறீங்க? விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நீங்க நிரப்பப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டாயம் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். ஆண்டவர் கட்டாயம் என்ன பண்ணுவாரு? வாழ வைப்பார். அல்லேலூயா. கட்டாயம் என் பிள்ளைகளை ஆண்டவர் கரம் பிடிச்சு தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. நிச்சயமா என் குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தலை நிமிர செய்வார், ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்ற வார்த்தை அப்படியே நடக்கும். அல்லேலூயா. சில காரியங்களை பிள்ளைங்க மேல நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப நம்பிக்கை வச்சிடறோம். என் பிள்ளை என்ன பார்த்துப்பான், என் பிள்ளை என்ன நடத்திடுவான், என் பிள்ளைங்க என்ன பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க பார்க்காத பட்சத்துல ரொம்ப உடஞ்சி போறோம். ஆனா அப்படி இல்லாம நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, நீங்க என்னடா எங்களை நடத்துறது? என் ஆண்டவர் கட்டாயம் என்ன நடத்துவார். அல்லேலூயா. என் கர்த்தர் நிச்சயம் என்ன வாழ வைப்பார். அல்லேலூயா. இதுவரை நடத்தின என் தகப்பன் இனி என்னை நடத்துவார். அவர் மேல உங்க நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். உன் தகப்பன் மேல, தாய் மேல இல்ல, உன் பிள்ளைங்க மேல இல்ல, நீ யார நம்பி இருக்கிற உன் குடும்பத்து மேல இல்ல, கர்த்தர் மேல நீ நம்பிக்கை வை. கட்டாயம் உன்னை ஆண்டவர் வாழ வைப்பார். அல்லேலூயா. என் பிள்ளைகளை மீட்டு கொடுப்பார்னு நம்பிக்கை வச்சா கட்டாயம் மீட்டு கொடுப்பார். என் பிள்ளைகளை இந்த காரியத்தில் ஆண்டவர் உயர்த்துவார்னு சொல்லி அவர் மேல எல்லா நம்பிக்கை எங்க இருக்கணும்னு சொன்னா, எப்படி போனாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வந்துடணும். உங்க நம்பிக்கை வேற எங்கேயும் போயிடக்கூடாது. உங்க நம்பிக்கை வேற இடத்துல போயிடக்கூடாது. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு நம்பிக்கை, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. நேரம் இல்ல. அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவுகளின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. 10 வரைக்கும் வாசிமா. அப்பொழுது உன் களஞ்சியங்களும் பூரணமாய் நிரப்பும். அல்லேலூயா. நீ உன் பொருளால ஆண்டவரை நிரப்பு. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல உன்னால என்ன கொடுக்க முடியும்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடு. அப்போ உன்னை ஆண்டவர் களஞ்சியத்தை நிரப்புவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ என்ன பண்ணணும்? முதல் இடத்தை கொடுக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் முதல்ல ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். உன் நேரத்தை ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். காலையில எழுந்த உடனே தேவ சமூகத்தில் நிக்கணும். அல்லேலூயா. எழுந்து முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் நிக்கணும். நாங்க இங்கதான் படுத்துட்டு இருப்போம். ஏஞ்ச உடனே இந்த வசனத்துக்கு முன்னாடி நிப்பேன். நான் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. நீங்க தான் எனக்கு ஆதாரம். நீங்க இந்த நாளை நடத்துங்கன்னு சொல்லி நாங்க சொல்லாம ஏஞ்சி வெளியில போகவே மாட்டேன். அல்லேலூயா. முதல்ல ஏஞ்ச உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த நாளை கொடுத்துருக்கிறீங்க. என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, ஆண்டவரே சபை பிள்ளைகளை என்னிடத்துல யாரெல்லாம் ஜெபிக்க சொன்னாங்களோ அவங்களெல்லாம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லி முதல்ல எல்லாரையும் உங்க கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு தான் ஏஞ்சிப்பேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். நேரத்துல கூட. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் அவருக்கு முதலிடத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 8:20 வாசிமா. அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். ஆமென். அவரை சிநேகிக்கிறவர்களை நீதியின் வழியில நடத்துவார். அல்லேலூயா. உங்க களஞ்சியங்கள் நிரப்பப்படும். அவரை நேசிச்சதுனால தான் இந்த நாள்ல நிறைய படம்லாம் போட்டிருப்பாங்க டிவியில. அல்லேலூயா. புது படம்லாம் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறீங்க. அல்லேலூயா. நாங்களாம் காலையில இருந்து ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பிள்ளை காலையில வந்துச்சு. காலையில இருந்து ஒரு சபையில உட்காந்து தேவ வார்த்தையை கேட்டுக்கிட்டு 6 மணிக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் கிளம்பி வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கு. தேவ சமூகத்துல நிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்மளை இந்த நாள்ல தேவையில்லாத நேத்து அது ஏதோ ஒரு புது படம் வந்து அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஊழியக்காரெல்லாம் போறாங்க. எனக்கு வேற ஃபோன் பண்ணி சொல்றாங்க,
ஐயா டிக்கெட் கிடைச்சிது, அப்படியே போயிடு, மேலே போயிடல அப்படியே நீ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண, டிக்கெட் அப்படியே உனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி